வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். இன்றைக்கு ஷெடியூல் படி நம்ம பிஹேவியர் சைக்காலஜி ஷோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, எந்த விதமான ஒரு முடிவுக்கும் என்னால் வர ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை அப்படியே ஒரு ஸ்டாக்னேட் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படியே ஒரு தேக்க நிலை என்பது என்னுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஐ கான் கம் ஃபார் த எனி கன்க்ளூஷன். ஒரு முடிவுக்கே வர முடியல. அதற்கு பின்னாடி உடைய சைக்காலஜி என்ன, அதை சரி செய்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாமா? எஸ், நாங்கள் பார்த்தலாம். ஸ்டாக்னேஷன் அகைன்ஸ்ட் டிசிஷன். First thing you need to understand, you have an unconscious fear. ஒரு முடிவை இன்னைக்கு இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாம், இல்லை அவர் வந்தால் எடுத்துக்கலாம், இல்லை அவராக முடிவு எடுத்தால் அதுக்கு நம்ம ஆக்ட் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது நடந்ததுன்னா நம்ம ஆக்ட் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி அதை தள்ளி போட்டுக்கொண்டே போகிறீர்கள் என்று சொன்னால் யூ ஹாவ் அ அன்கான்ஷியஸ் ஃபியர். உங்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஃபியர் என்பது, ஒரு பயம் என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இட்ஸ் அ மேட்டர். அது என்ன பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஒன், டிஃபெண்டிங் த டைம் ட்ராக்கிங். நீங்கள் காலத்தை அப்படியே தள்ளிக்கொண்டே போகிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறீங்க. என்ன டிஃபெண்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய பயத்தை வெளிக்காட்டாத அளவுக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி, ஓகே அவங்க செஞ்சால் செய்யட்டும்பா, வேற ஒன்றும் கிடையாது, இந்த டைம்லாம் தள்ளி போகிறதுக்கு வேற என்ன ரீசன் இருக்க முடியும், நானும் ஒன்றும் தள்ளி போடல, அவங்க ஒன்றும் ஆக்ட் பண்ணல, அப்படி இப்படின்ட்டு பலவிதமான காரணங்களை சொல்லி நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, புவர் பார்டர் லைன் திங்கிங். நம்மளால் ஒரு முடிவுக்கே வர முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் பல பேர் பலவிதமான சுச்சுவேஷன், எல்லாரும் நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படியே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவிற்கு நம்ம ஒரு புவர் பார்டர் லைன் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறோம். யாரை எந்த லெவலில் வச்சுக்கணும், எந்த ஸ்டேஜில் வச்சுக்கணும், அவங்க என்ன சொல்கிறதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத, ஒரு பவுண்டரி லைனும் செட் பண்ண முடியாத அளவிற்கான ஒரு ஈஸியில் இன்ஃப்ளூயன்சபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோம். இட்ஸ் அ மேட்டர் இல்லையா? அப்படி இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், எல்லாத்தினுடைய டிசிஷனை போட்டு நம்ம பயங்கரமான ஒரு குழப்ப நிலை என்பது நமக்கு வந்துடுது. இவங்க சொல்கிறத இப்படி செய்யலாமா, அவங்க சொல்கிறத அப்படி செய்யலாமான்ட்டு இன்னும் 1000 ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சாடி நம்ம சைட்லேருந்து ஒரு 100 ஐடியா, அவங்க சுச்சுவேஷன், அவங்க சொல்கிறது ஒரு 10 ஐடியா, அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் கொடுக்கறது ஒரு 10 ஐடியா, இப்படியே ஒரு 100 ஐடியா ஒட்டு மொத்தமாக விழுந்து நம்ம ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுங்க அதை பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், we feel ourselves depressed. ரொம்ப முக்கியமானது. உங்களால் எந்த ஒரு முடிவையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு செயலையும் உங்களால் செய்ய முடியல, ஒரு முடிவுக்கு வரவே முடியல, சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப், இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த டிப்ரெஷன். இட்ஸ் மேட்டர். அதீதமான ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மன அழுத்தமே என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக்லேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக்லேயே என்றைக்குமே கொஞ்சம் இருப்போம். அந்த ட்ராக்லேருந்து கொஞ்சம் விலகியே இருப்போங்கிற மாதிரி நம்ம மேலும் தனிமைப்படுத்தி மேலும் நம்மளை ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த டிப்ரெஷன். இதனாலேயே நம்மளால் எந்த ஒரு தெளிவான முடிவுக்கும் நம்மளால் வர முடியவில்லை இல்லையா? தட்ஸ் அ மேட்டர். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாட் டு டூ? அட்ரஸ் பை த ப்ரொஃபஷனல்ஸ். எஸ், இஃப் யூ ஹேவ் த அன்கான்ஷியஸ் ஃபியர் அப்படின்னா, அந்த அன்கான்ஷியஸ் ஃபியருங்கிறது ஏன் இருக்குது, விச் மீன்ஸ் அன்கான்ஷியஸாக ஒரு ஃபியர் இருக்குது, அது நமக்கு எமோஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஃபியர் மட்டும் நமக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. அப்போ அந்த அன்கான்ஷியஸ் இன்டென்ஷன் என்ன, நம்மளுடைய அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய அதனுடைய நோக்கம் என்ன, நம்ம அன்கான்ஷியஸாக எந்த இன்டென்ஷனுக்காக நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் யூனிட் டீல் வித் அவர் ப்ரொஃபஷன்ஸ். ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக மீன்ஸ் என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இஃப் வில் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா வி கேன் டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரியான ஃபியர் அப்படிங்கிறது உங்களை இந்த மாதிரி ஸ்டாக்னேட் பண்ண வச்சுட்டே இருக்கு. ஸோ தட் அதை நம்ம ரிலீவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டாக்னேஷனும் நம்மை விட்டு போவதற்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. ஓகே, டிஃபெண்டிங் வேஸ். வாட் ஆல் த டிஃபெண்டிங் வேஸ்ங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம். எப்பயுமே அவங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம் நமக்கு தேவையான இனிஷியேட்டிவ் நம்ம தான் எடுக்கணும். அவங்களுக்கு தேவையான இனிஷியேட்டிவ் தான் அவங்க எடுப்பாங்க. அவங்க டைமை ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலை அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்கள விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு சொன்னால், நாம் எந்த விதமான இனிஷியேட்டிவ் எடுக்கலைன்னு சொன்னால், அப்போ நமக்கு தானே ஒரு நஷ்டம் என்பது வருகிறது. ஸோ வி நீட் டு அட்ரஸ் வாட் ஆல் த டிஃபெண்டிங் வேஸ். எந்தெந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறோங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அண்ட் ப்ரொசீடிங் வித்தவுட் டிசிஷன். சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த முடிவுகளை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கான வேலைகளை இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி தான் ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கணும்னா நம்மளால் எடுக்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் வந்தால் தான் நம்ம அந்த முடிவு எடுக்கணும்னா கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. நம்ம என்ன செய்வோம், அந்த வேலை முடிவு எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம். பரவாயில்ல, முடிவு எடுக்கலாம், பரவாயில்ல, க்ளூலெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு முடிவை நாம் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் போயிடும். நம்ம ஸ்டார்ட்டுக்கு ஒரு முடிவை அப்படியே அந்த வேலை நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போகிறதுங்கிறது எக்ஸாக்ட்லி தப்பான ராங் ரூட்டில் போகிறீங்களா இல்லை எக்ஸாக்ட்லி சரியான ரூட்டில் போகிறீங்களாங்கிறது அந்த வேலை உங்களுக்கு தெரியும்.
அந்த நேரத்தில் நம்ம அதை கட் டவுன் பண்ணி இல்லை அதை அதுக்கு மேலே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் மேட்டர். ஓகே, சைக்கோடைனமிக் தெரப்பி இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக சைக்கோடைனமிக் தெரப்பி யூஸ் பண்ணி அண்டர்லைங் எமோஷன்ஸை வந்து we need to address. நம்மளுடைய மனதினுடைய அடி ஆழத்தில் எந்த மாதிரியான எமோஷன்ஸ்ங்கிறது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். அப்படி அட்ரஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணி அதை சரி செய்து எந்த மாதிரியான எமோஷன்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நாமளை வந்து சரியான ஒரு முடிவு எடுத்து ஒரு ரொம்ப மோட்டிவேட்டடான ஒரு ஆளாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். இந்த விஷயத்துக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகிறது எப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் வந்து இது செய்து கொள்ள முடியும். தட்ஸ் a matter. ஓகே, ஸோ that's all the thing. Thank you so much, Rajkumar Pandian, your psychological counselor from the Human Expert Tamil YouTube channel. Yes, that is what